விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா தாரா? சொல்லிடலாம். ஸ்வீட் ஆர்ட் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஸ்வினித் எஸ் சுகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் ஸ்வினித் எஸ் சுகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் சூப்பரா சார். இருக்கும். எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு சார்? உங்களோட ஃபர்ஸ்ட் படம் ஸ்வீட் ஆர்ட் யுவன் சங்கர் ராஜா சார் ப்ரொடக்ஷன்ல அவரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் சந்தோஷத்தை தருது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிரும் அண்ட் ஃபேமிலி வந்து ஸ்லோவாக உள்ளே வர ஆரம்பிப்பாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிச்சுன்னா ஓப்பனிங்கில் இருந்தே ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு படம் பிடிச்சிருக்கோ அவங்க வந்து இதில் இருக்க ஹியூமர் எமோஷன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ ஃபேமிலிஸும் அதுக்கு ஈக்குவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அண்ட் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ஓகே ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, அதை வச்சுக்கிறதா வேண்டாமா, ஒரு ஆசிலேஷன்லேயே இருப்பாங்கள்ல, அதை பற்றி எடுத்திருக்கீங்க. எதனால் சார் இந்த தாக்கம் உங்களுக்கு? தாக்கம்னு கிடையாது, பட் தென் இது சொசைட்டியில் இருந்துட்டு தானே இருக்குது. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடின்ட்டு அப்படி நம்ம பிரித்து பார்க்காம நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமுமே கூட இந்த ஆசிலேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் நம்ம சுற்றி இருக்கவங்க நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஐ தாட் ஒரு ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணணும், பட் அது யூஷுவல் லவ் ஸ்டோரியாகவும் இருந்துடக்கூடாது. அண்ட் இது வந்து ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை ரிவால்வ் பண்ணி போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஐடியா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஸோ அந்த ஐடியாவை எடுத்து அதை சுற்றி கதை பண்ணோம். சார் ஃபர்ஸ்ட் படமே வந்து இவனோட ப்ரொடக்ஷன் அண்ட் மியூசிக்ல கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சது உங்களுக்கு? எனக்கு இது ரொம்ப பெருசு தாங்க. ஏன்னா நான் யுவன் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். ஸோ படம் பண்ணும்போது டெஃபினட்டாக யுவன் சாரோட மியூசிக் வேணுன்றது என்னோட ரொம்ப பெரிய ஆசையாக இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த கதை முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் பிச் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் யுவன் சாரை காண்டாக்ட் பண்ணதே வந்து மியூசிக்காக தான் சாரை ரீச் பண்ணி அவருக்கு நரேட் பண்ணி சார் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. he said I'll do it அப்படின்னு சொன்னார். பட் ஸ்லோலி இட் ஸோ ஹேப்பன் தட் அவரே ப்ரொடியூசராகவும் அந்த படத்துக்கு வந்தார். சார் அவரோட ஒர்க் பண்ணி அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். Yeah. ஒரு பர்சனாக அவர் கூட நீங்கள் இருந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படிப்பட்ட பர்சன் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு? ஆக்சுவலாக பொதுவாக ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம வந்து தூரத்துலேருந்து ஒருத்தரை பார்த்து அவங்கள அட்மையர் பண்ணி அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த தூரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். நெருங்கி போனோம் அப்படின்னா மேபி பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரூ கலர்ஸ் எல்லாம் வெளியே தெரியும்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து யுவன் சார்கிட்ட கூட இருந்து அவர்கிட்ட பழக இன்ஃபேக்ட் நான் இன்னும் அதிகமாக ஒரு அட்மையர் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவரோட லெகசிக்கும் வந்துட்டு அவர் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் அவர் கொடுத்துருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் மாதிரி அவர் என்னை ட்ரீட் பண்ணல. எனக்கு வந்து அதான் அவர் மியூசிக் டைரக்டராக இருந்திருந்தாலே நான் நர்வஸாக இருந்திருப்பேன். பட் தென் அவர் ப்ரொடியூசர் அப்படின்னும் போது ஒரு அடிஷ்னல் ஒரு பயம் ஒன்று இருக்கும்ல, முதல்ல அந்த பயத்தை தான் உடைச்சார் அவர். ஸோ நாங்கள் ஆன் போர்ட் போன உடனே அவர் என்னை ட்ரீட் பண்ண விதம், என்கிட்ட பேசின விதம், ஹி மேட் ஷுர் தட் ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். எனக்கு என்ன வேணுன்றதை அவர்கிட்ட ஓப்பனாக சொல்லி, அது படத்துக்காகவும் சரி மியூசிக்காகவும் சரி எனக்கு என்ன வேணுன்றதை அவர்கிட்ட ஓப்பனாக எந்த வித தயக்கமும் இல்லாமல் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற ஷூரிட்டி அவர் கொடுத்துட்டாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கம்போசிங்கில் இருக்கும்போதும் சரி, ஆர்ஆர் பண்ணும்போதும் சரி, இந்த படத்துக்கு இன்ஃபேக்ட் கம்போசிங்காக என்னை துபாயெல்லாம் கூப்பிட்டு போனார். ஸோ கம்போசிங்கே அங்கே தான் நடந்தது. அண்ட் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அதான் சார் கூட அந்த கம்போசிங் அண்ட் ரீரெக்கார்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே லைஃப் டைம் செரிஷ் பண்ணுற மூமெண்ட்ஸ் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண சாங் என்ன சாங் சார் இந்த படத்தில்? ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது ஒருத்தி சாங் தான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணோம். யுவன் சார் வந்து ரொமான்ஸ் லவ் சாங்ஸ்னு வரும்போது அதோட கிங்கில் அவர். ஸோ முதல்ல கம்போஸ் பண்ணது ஒருத்தி தான் கம்போஸ் பண்ணோம். ஒருத்தி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு யூஷுவல் லவ் சாங், ரொம்ப ஜாலியாக 2 பேர் லவ் பண்ணிட்டு பாடிட்டு இருக்க பாட்டு கிடையாது இது. இது வந்து நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் வர ஒரு பேத்தோஸும் கிடையாது. அந்த ஹீரோ வந்து அவன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து அவனோட குட் ஓல்ட் டேஸை யோசிச்சு பார்க்குறான். அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா இருந்தபோது, வாசுவும் மனுவும் ஒன்றா இருந்தபோது அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்றது அவன் மெமரிக்கு வந்துட்டு இருக்கு. அவனோட மெமரியை ப்ரஷ் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் அது. ஸோ அதில் வந்துட்டு சந்தோஷமும் இருக்கணும், கொஞ்சம் பெயினும் இருக்கணும்.
பட் அது பேத்தோஸும் கிடையாது. ஏன்னா அங்கேருந்து இன்னொரு 10-15 மினிட்ஸில் பிரேக்கப் சாங்கும் வருது. ஸோ அதை கம்ப்ளீட் பேத்தோஸாகவும் ட்ரீட் பண்ண முடியாது அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு டூயட் மாதிரியும் ட்ரீட் பண்ண முடியாதுன்ட்டு இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் தான் இது. அதுக்கு சார் கொடுத்தாரு. நீங்கள் வந்து ஒருத்தியை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஹாப்பியாக கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஒரு ஹாப்பி சாங் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஹார்ட் ஏக்கில் இருக்கீங்க அப்போ போய் ஒருத்தியை கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுதான் யுவன் சாரோட மேஜிக். ஓகே. அண்ட் சார் அவர் போட்டு கொடுத்த ஃபர்ஸ்ட் டியூனே வந்துட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரா? இல்ல அவர்கிட்ட கரெக்ஷன் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் தயக்கமா இருந்ததா? இல்லை அதுதான் இது ஒருத்தி வந்து தேர்ட் டியூன் தான். பட் எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த டியூனே சூப்பராக தான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது மேபி இந்த சுச்சுவேஷனுக்கு வேறு ஏதாவது ஒன்று போவோமான்னு சொல்லிட்டு இன்னொரு டியூன் கொடுத்தாரு. அந்த டியூனை திரும்ப அகைன் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அகைன் சாராகவே வாலண்டியராக இல்லை நம்ம இன்னொன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படி தேர்ட் டியூனாக வந்தது தான் ஒருத்தி. ஓகே. ஏன் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு டியூன் கொடுத்து இந்த டியூன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். பட் தென் அவர் அதை பண்ணலை. அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், இது செட் ஆகுமா இல்லையான்ற அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஹி மேட் ஷுர் இப்போ கொடுக்குற டியூன் 2 பேருக்குமே ஓகே, 2 பேருமே சாட்டிஸ்ஃபைட்னா அந்த டியூனை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கம்போசிங் ஃபுல்லாக. ஓகே. அண்ட் சார் ஒரு சாங் வந்துட்டு யுவன் சாரே வந்து கம்பல் பண்ணி இந்த பாட்டு வச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க சார். எதனால அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம்? அதாவது அவர் கம்பல் பண்ணாருன்னு சொல்ல மாட்டேன். அதுதான் அகைன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. அவருக்கு நான் ஃபுல்லாக நரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஹி செட் இந்த படமே ப்ரீமெரிட்டல் ப்ரெக்னன்சி பற்றி தானே. அப்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க அந்த மொமெண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு வெறும் சீக்வன்சஸாக அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக ஓப்பன் பண்ணி அதை மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்றோமே, அந்த இடத்துல ஒரு பாட்டு இருந்தால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொன்னார். அந்த தாட் வந்து ரொம்ப இட் மேட் சென்ஸ் டு மீ. ஸோ அப்போது அந்த இடத்துல ஒரு சாங் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்த பாட்டு தான் வந்து கதவை திறந்தாயே. எனக்கு கேட்டால் எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்பமில் நிறைய பேர் லூப்பில் போயிட்டுருக்குன்னு சொன்ன பாட்டு அந்த ஒரு பாட்டு தான். அண்ட் தேங்க்ஸ் டு யுவன் சார். அவர் அன்னைக்கு அதை சொல்லலைன்னா அந்த பாட்டு இந்த ஆல்பமில் இருந்திருக்காது, இவ்வளோ லூப்பில் போயிருக்காது. சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு என்ன? உங்களுக்கு அதிகமாக லூப்பில் மைண்டில் ஓடிட்டே இருக்க ஒரு பாட்டு என்ன சார்? ஓகே, இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும் தான். பட் நான் நிறைய கேட்டது வந்து இந்த படத்தில் வந்துட்டு அம்மா சாங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாட்டு வந்துட்டு அதுவும் வந்து படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல ஒரு சின்ன போர்ஷன் சாரோட வாய்ஸ்லேயே வரும். ஓகே. ஸோ அது இப்போது வந்து ஜூக் பாக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தனி சிங்கிளாக வைக்கல, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஜூக் பாக்ஸில் வந்திருக்கு. நான் அதிகமாக கேட்ட பாட்டு அந்த ஒரு பாட்டு தான். சார் உங்களோட முதல் படமே ப்ரீ மேரிட்டல் ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக உங்களுக்கு அடிபட்டு அந்த மாதிரி கதையில் வந்ததா, இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி இந்த ஸ்டோரி வந்ததா? இல்லை, அதான் இது ரியல் இன்சிடென்ட் கிடையாது தான். இது முன்னாடியே ஒருத்தர் 2 பேர் கேட்டிருக்காங்க. இது ரியல் இன்சிடென்ட் கிடையாது. பட் தென் இந்த கதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க, எஸ்பெஷலி வந்து இந்த ஏர்லி 20s இருக்க பசங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் இப்போது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் பேட்சஸை நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது அஃப்கோர்ஸ் இது நடந்துட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர் விசிட்ஸ் போயிட்டுருக்கோம். அப்போது விஆர் மாலில் தியேட்டர் விசிட் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஒரு தம்பி ஒருத்தர் வந்து பேசினார். கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்திருந்தார். அவர் சொன்னார் தான் நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட் லைஃப்பில் இது நடந்திருக்கு, இது கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னுலாம் சொன்னாங்க. பட் அந்த பையன் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்துருந்து என்ன சொன்னான்னா, ஆனால் இது எக்ஸாக்டாக என் லைஃப்பில் நடந்தது நான்ட்டு. தே வேர் நாட் சீரியஸ் அபவுட் ஈச் அதர். அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிற வரைக்கும். ஓகே. அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் மேரிட். அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் வென் திஸ் கை ஃபவுண்ட் அவுட் தட் அந்த பொண்ணு அவனுக்கு எவ்வளோ முக்கியன்றது புரிஞ்சிருக்கு. அண்ட் வாட் ஹி ஹேட் வித் தட் கேர்ள்ன்றது என்னன்றது அவன் அப்போ தான் ரியலைஸ் பண்ணதா ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து சொன்னான். என்னென்னா ஜென்ரலாக அதான் மற்ற லவ் ஸ்டோரிஸில் வந்து அந்த பிரேக்கப் சீக்வன்சஸாக இருக்கட்டும், காதல் சீக்வன்சஸாக இருக்கட்டும், ரொம்ப ஓப்பனாக வந்து இது என் லைஃப்பில் நடந்ததுன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இதை வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனாக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க மனசுக்குள்ளே தோணலாம். யாராவது ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ஃப்ரண்ட் என்ன யாருனே தெரியாது, என்கிட்ட வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக சொன்னார். ஏன்னா நிறைய பேர் சொன்னது எப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறேன் பிரதர், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தது பிரதர், இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. பட் அவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து ஹி டோல் மீ தட் இது எங்கள் லைஃப்பில் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டூட் தட் ஹவு மச் ஷீ மீன்ஸ் டு மீ. நான் வந்து இதை கல்யாணத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றதே நான் அந்த மூமெண்ட்டில் தான் டிசைட் பண்ணேன்லாம் வந்து சொன்னேன். அண்ட் தே ஆர் அபவுட் டு கெட் மேரிடுன்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணி
ரொம்ப அது அவருக்கு ரொம்ப பர்சனலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் சார் படத்தை பார்த்துட்டு யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு இது வந்து என் லைஃப்ல நடந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அப்படி யாராவது ஷேர் பண்ணாங்களா? அப்படின்ட்டு தென் இன்னொருத்தரும் வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா இந்த ப்ரெக்னன்சி விஷயம் நடந்ததான்னு தெரியல. பட் தென் வாசுக்கும் மண்ணுக்குமான அந்த ஒரு 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 ரிப்பல்ஷன் இருந்து தெரியுமா, அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ரிப்பல் பண்ணி போய்கிட்டே இருந்தால அது நிறைய பேர் கனெக்ட் ஆச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஒருத்தர்லாம் வந்து எக்ஸாக்டாக அந்த கிளைமேக்ஸில் அவங்க 2 பேரும் அந்த பேசிக்கிற மொமெண்ட் வந்து அதே மாதிரி அவர் லைஃப்பில் நடந்துருக்கும். ஹி செட் யூ ஸ்டோல் மை வேர்ட்ஸ் அப்படின்னாரு. தியேட்டர்ல இருந்து கிளம்பும்போது அந்த வந்து கை அளவுக்கு கொடுத்து யூ ஸ்டோல் மை வேர்ட்ஸ் அப்படின்னாரு. செலிபிரிட்டிஸ் கிட்டேருந்து நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கும் சார். அதில் வந்து பெஸ்ட் ஃபீட்பேக் அப்படின்னா எது சொல்லுவீங்க? இப்போ எஸ்கே சார் படம் பார்த்தாரு. எஸ்கே சார் படம் பார்த்துட்டு அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நியூ ஜென்க்கும் ஒர்க் ஆகும், ஃபேமிலிஸ்க்கும் ஒர்க் ஆகும்னு அவர் சொல்லியிருந்தார். அண்ட் படத்தில் இருந்த ஒரு சில போர்ஷன்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வரும். அது அவருக்கு ரொம்ப ஒர்க் ஆகிடுச்சு, ரொம்ப டச்சிங்காக இருந்ததுன்னு சொன்னார். அண்ட் தென் த்ரூ அவுட் படத்தில் வந்து அந்த ஹியூமர் எல்லாமே அவருக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொன்னது சந்தோஷமாக இருந்தது. ஓகே. அண்ட் சார் உங்கள் படத்தோட ஹீரோ ரியோ ராஜ் அவர்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நெஞ்சுமுண்டு நேர்மையுண்டு படத்தில் வந்துட்டு ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங்கில் இந்த படம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு போச்சா, இல்லை எப்படி அவர் வந்து இந்த படத்தோட கேரக்டர் சூஸ் பண்ணீங்க? ஸோ அதான் நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதுலேருந்தே எனக்கு ரியோனா நல்ல பழக்கம் தான். ஸோ இஸ் மோர் லைக் பிரதர், எனக்கு அண்ணா மாதிரி அவர். இந்த கதை பண்ணும்போது இந்த கதையில் இருக்க இந்த வாசுன்ற கேரக்டர் வந்து நீங்கள் எப்படியுமே ரியோனாவோட பொருத்தி பார்க்கவே முடியாது. அதாவது அவர் இண்டிவிஜுவலாக எப்படின்னு தெரியும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள், ரொம்ப அவுட் ஸ்போக்கன், ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல எல்லாருமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள். பட் வாசு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அதிகமாக பேச மாட்டான், பயங்கர செல்ஃப் சென்டர்டான ஒரு ஆள். ஸோ இது அவர் பண்ணாருன்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது நான் ஷுவராக இருந்தேன். ஸோ இந்த கதையும் இந்த கேரக்டரையும் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவருக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ அவருமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இது கேட்ட உடனே இதை நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சார். அண்ட் உங்கள் படத்தோட டெக்னீஷியன்ஸ் அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி சுப்ரமணியம் சார், அவங்க பற்றி சொல்லுங்கள் ஸோ சார். பாலாஜி சுப்ரமணியம் அவங்க தான் வந்து சித்தா படத்தோட சினிமாட்டோகிராஃபர். விஜயகார்த்திக் அண்ணா சாரோட அசோசியேட் அவர். ஸோ முதல் படமே சித்தா ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வீட் ஹார்ட் ஒர்க்கு. ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது சித்தாவோட விஷுவல்ஸ்க்கும் ஸ்வீட் ஹார்ட்டோட விஷுவல்ஸ்க்கும் டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து அவர் ரொம்ப பர்பஸாக நம்ம இப்படி பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு டோன் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக அரைவ் ஆனது தான் இப்போ இருக்க டோன். இப்போ படம் பார்த்து நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த படத்தோட விஷுவல்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி ஹியூஜ். அண்ட் படத்தோட அதர் டெக்னீஷியன்ஸ்னு பார்க்கணுன்னா படத்தோட ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர் சார். இது அவரோட 25வது படம். அவர் வந்து கேம் ஓவர் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அடி அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து படத்தில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்கும். இப்போ எங்களுக்கு ஹீரோவுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடச்சிச்சு. ஹீரோயினோட வீடு நாங்கள் நினச்ச மாதிரி அமையல. சிட்டியில் இருக்க அத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸும் நாங்கள் போய் பார்த்துருப்போம். ஆமாம், ஆல்மோஸ்ட் எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் போய் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கல. என்னென்னா இன்டீரியர் அமைஞ்சதுன்னா எக்ஸ்டீரியர் மேட்ச் ஆகலை. நீங்கள் அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் பேரலான பால்கனி வேணும், இந்த மாதிரி நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தது எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஜியோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. அது கதைக்கு ரொம்ப தேவையாக இருந்தது. ஸோ அப்படி தேடி அலைஞ்சு எக்ஸ்டீரியர் கிடச்சா இன்டீரியர் மேட்ச் ஆகலை, இன்டீரியர் கிடச்சா எக்ஸ்டீரியர் மேட்ச் ஆகலைன்ற மாதிரி போய்ட்டு இருந்தது. அட் ஒன் பாயிண்ட் இது செட்டு போட்டால் மட்டுமே தான் பாசிபிள்னு தோணுச்சு. அப்போ செட் வேணும் அப்படின்றத ப்ரொடக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணேன். யுவன் சார் யோசிக்கவே இல்லை, உங்களுக்கு அது வேணும்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எனக்கு செட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த செட்டை வந்துட்டு, அதாவது அந்த வீடு வந்து செட்டு அப்படின்றது நிறைய பேர் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு செட் எனக்கு ஆர்ட் டைரக்டர் போட்டு கொடுத்தாரு. கண்டுபிடிச்சவங்களும் அந்த செட் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது அங்கே அந்த ஃப்ளோர் பார்க்குறதுக்கெலாம் வேறு படங்கள்லேருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்களா, அவங்க செட் பார்த்துட்டுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவரோட ஒர்க் இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம். ஹீரோயினோட வீடு, ஹீரோயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு லுக்ஸ் கொடுத்துருப்பாரு. ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்னொரு ஒரு லுக் கொடுத்துருந்துருப்பார். ஸோ ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி ஹியூஜ். அண்ட் தென் படத்தோட எடிட்டர் தமிழரசன், இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட் எனக்கு. இது அவருக்கு 4வது படம் அகெயின். ஸோ அவர் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு, அண்ட் தென் இப்போது அந்த நிறமாறும் உலகில், அட்ரஸ்னு சொல்லி ஒரு படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இது அவரோட 4th ஃபிலிம். அண்ட் ரொம்ப ஸ்க்ராட்சில் இருந்து இது ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் இருந்து எங்களோட டிஸ்கஷன்லலாம் இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பர்சன்.
சூப்பர் சார். சார் இத கேட்டே ஆகணும். ரெடன் கிங்ஸ்லி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரே நாள்லயே வச்சு முடிக்கணும்னு சொல்லி அவர் முடிச்சு விட்டீங்களாமே, அத பத்தி சொல்லுங்க அது சார். ஏன் சார் அந்த மாதிரி ஒரே நாள்ல ஒரு ஆர்டிஸ்டோட மொத்த படத்துல இருக்கிற எல்லா பட் அது சீக்வென்ஸும் ஒரே நாள்ல முடிச்சிட்டீங்க. எடுத்த மாரி தெரியல படம் பார்க்குறப்ப. ஓகே. அதான் அதாவது அந்த சீக்வென்ஸ் வந்து படத்தில் வர்றது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் வரும். ஸோ அது ஒரு டான்ஸ் சீக்வென்ஸ் தான் அது. ரெடன் கிங்ஸ்லி சார் டான்ஸர் தான், இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர் வந்து நிறைய படங்களில் டான்ஸ் ஆடிருக்கார். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அவருக்குன்னு ஒரு செட்டு கொடுத்து அவருக்குன்ட்டு ஒரு ஜிங்கிள் ஒன்று போட்டு அந்த சீக்வென்ஸை ஷூட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி காலையில் அவர் வந்தபோது அவருக்கு முன்னாடியே கதையெல்லாம் சொல்லி அவர் என்னவா அந்த படத்தில் காட்ட போகிறோம், அவர் எந்த சீக்வென்ஸ்க்கு வர போகிறார் எல்லாமே சாருக்கு தெரியும். ஸோ ஸ்பாட்டுக்கு வந்தார், வந்து செட்டெல்லாம் பார்த்தாரு, காஸ்டியூம்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியானார். வந்து நின்றதுக்கப்புறம் அந்த சீக்வென்ஸ் வந்து எசென்ஸ் லைக் என்னதான் டான்ஸராக இருந்தாலும் பட் தென் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஒரு கிவன் டைமுக்குள்ளே எடுக்கணும் போது நம்ம ஒரு ப்ரெஷர் ஒன்று போடுவோம்ல, அவர் ஒரு மாதிரி இவனே ஏன் இவனே இப்படி பண்ணுற. ஸோ ஆனால் ஃபன்னாக இருந்தது. முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக போனாங்க. ஸ்பாட் எடிட்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போனார். திரும்ப டப்பிங் வரும்போது அந்த மொத்த சீக்வன்ஸும் பார்த்துட்டு பயங்கர ஹாப்பியாக அவர் சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். படம் பார்த்துட்டு அப்புறம் என்ன சொன்னாரு அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சார்? அதான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்துருப்பாரு, எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, என்னையே அந்த கேரக்டருக்கு போட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ அது விளையாட்டாக கேட்டது அவர், மற்றபடி ஹீஸ் வெரி ஹாப்பி. சார் இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. அதோட ரெஃபரன்ஸ்லாம் எங்கேருந்து சார் எடுத்தீங்க? ரெஃபரன்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரியல் லைஃப்லேருந்து எடுத்தது தான். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒரு அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து எடுத்தது தான். பட் தென் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கேரக்டர் ஆர்க்கு உட்காந்து ஒர்க் பண்ணோம். இப்போது ஹீரோயினுக்குன்னு மட்டும் கிடையாது. இப்போ அருணாச்சலம் அண்ட் ஃபௌசியோட அவங்க 2 பேரோட அந்த கேரக்டர் ஆர்க்குமே கூட அவங்க எப்படி பிகின் ஆக போகிறாங்க, அது எப்படி போய் முடிய போகுது அப்படின்றது வரைக்குமே எல்லாமே ஆன் பேப்பர்ஸ் இருந்தது தான். ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சென்ஸ் லைக் ரஃப் டிராஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஆர்க் சரியாக இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். ஏன்னா அருணாச்சலம் வந்து ஜஸ்ட் ஒரு காமெடியன் கிடையாது. அவர் எங்கெல்லாம் ஹியூமர் பண்ணுறாரோ அதை தாண்டி ஒரு சில எமோஷனலான சீக்வென்சஸ்லாம் கூட நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நம்ம பர்பஸாக முன்னாடி ஸ்கிரிப்டில் பண்ணது தான். அதாவது வாசுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ, என்ன ஒரு ட்ராமா இருந்ததோ அது செந்திலுக்கு கிடையாது. ஸோ செந்தில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக அந்த ஒரு நாள் நடந்த கான்வர்சேஷனை வாசு ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா அந்த படமே கிடையாது. அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்திருக்கும். ஸோ அதை அவர் பண்ண தவறுனதை இவன் ரொம்ப சரியாக பண்ணுவான். ஸோ இது எல்லாமே டொஸ் ப்ரீ பிளான். இந்த மூவி பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப் என்ன சார் ரிவ்யூ கொடுத்தாங்க? அவங்க சந்தோஷமாக, அஃப்கோர்ஸ் என்னோட படம் அப்படின்றது ஒன்று, அண்ட் அதை தாண்டி அவங்களுக்கு படமாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சார் சில டைரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்கிரிப்டை ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படி அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுமோ அப்படி வந்து நடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில டைரக்டர்ஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி நடித்து காமிச்சு வேலை வாங்குவாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டைப் சார்? நான் வந்து ஆக்சுவலாக தான் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணும்போதே அந்த கேரக்டரும் அந்த கேரக்டரோட பிஹேவியர்லேருந்து எல்லாமே முன்னாடியே இட் வாஸ் செட். ஸோ இதை நான் சொல்லி தான் ரியோனா அந்த கதை கேட்டு ஓகேவும் சொன்னார். அதனால் இப்போது இவங்களாக இருக்கட்டும், ரியோனாவாக இருக்கட்டும், கோபிகாவாக இருக்கட்டும், ஆடிஷன்ஸ் பண்ணி தான் கோபிகாவை செலக்ட் பண்ணோம். அருணாச்சலம்லேருந்து ஃபௌசியிலேருந்து இதில் இருக்க முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாரையுமே ஒரு ஒர்க் ஷாப்க்கு கூப்பிட்டு அந்த அந்த கேரக்டரோட மூட் என்ன, அந்த கேரக்டரோட நேச்சர் என்னன்றதை முன்னாடியே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி இன்ஃபேக்ட் ரியோனாலாம் செகண்ட் டேவே அந்த கேரக்டருக்குள்ளே வந்துட்டாங்க. கோபிகாவிலேருந்து எல்லாருக்குமே அந்த கேரக்டரோட ரெக்குயர்மெண்ட் என்ன, ஐ மீன் அந்த கேரக்டர் வந்து ஒரு கிவன் சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற கிளாரிட்டி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. எனக்கு செட்டில் போயிட்டு வேலை ரொம்ப பெருசாக இருந்தது கிடையாது. அங்கே செட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுலேருந்து எதை ஏற்றணும் எதை குறைக்கணுன்றது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருந்தது. ஏன்னா வி ஹேட் அ சாலிட் ரிஹர்சல் செஷன். ஓகே. அண்ட் சார் உங்களோட படத்தில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியோராஜ் அவர்கள் நல்லா காமெடி பண்ணுவார், கிங்ஸ்லி அவங்க இவங்க எல்லாருமே நல்லா கலகலப்பாக இருக்கிற ஒரு ஆட்கள். ஸோ உங்களோட செட் எப்படி இருந்துச்சு சார்? கலகலப்பாக இருந்துச்சா இல்லை டென்ஷனாக இருந்துச்சா? இல்லை, எங்களோட செட் எப்போவுமே பயங்கர ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இருக்க ஆட்கள் அப்படி எல்லாரும். இன்னொன்று அந்த ஏஜ் குரூப்பை தாண்டி இப்போ ரஞ்சி சார் வந்து சீனியர் மோஸ்ட் கேரளாவில் இஸ் அ ரைட்டர், டிரெக்டர் அண்ட் அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். அங்கே ஹீரோயினோட அப்பாவா பண்ணியிருந்தால ரஞ்சி பண்ணிக்கிற பிரேமம்லாம் வந்திருப்பார். ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அவர்.
அவர் எங்கள் செட்டில் இருக்கும்போது அந்த சீனியாரிட்டி எல்லாம் மறந்து எங்கள் கூட பேசி சிரித்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ எங்களோட செட் எப்போவுமே ஹாப்பனிங்காக தான் இருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடாகவே தான் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். ஓகே சார் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி டைரக்டராக இந்த படத்தில் பண்ண தப்பெல்லாம் நான் நெக்ஸ்ட் படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்? ஸோ ஆடியன்ஸ் சைட்லேருந்து ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு, ரிவ்யூவர்ஸும் சிலதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை நம்ம அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சே பண்ணது தான். இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த விஷயம் வந்து இதை இப்படி சொன்னாலும் பரவாயில்ல, இது எனக்கு இது இப்படி வேணும்னு சொல்லி நம்ம பண்ணது தான். பட் தென் அகைன் எல்லாமே லேர்னிங் தான். இப்போது அந்த எல்லாரும் சொல்கிற ஆடியன்ஸ் சொல்கிற ரிவ்யூஸாக இருக்கட்டும், ரிவ்யூஸை சொன்ன ரிவ்யூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கேன். அண்ட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் மூவியில் போகும்போது ஐல் கீப் எவ்ரி திங் இன் மைண்ட். ஸோ அண்ட் சார் ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆன உடனே அதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய அதுக்கு ஒரு ட்ராவல் ஜேர்னியே வந்துட்டு 1 இயர் 2 இயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டோரியாக சொல்லுவாங்க. பட் ஆனால் ரிவ்யூ சொல்கிறப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு கரெக்டான ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்க்கும்போது? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து அது அந்த இண்டிவிஜுவலோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அவங்க படம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன ஒர்க் ஆகிருக்கு, என்ன ஒர்க் ஆகலைன்றது அவங்க சொல்கிறாங்க. பட் அகைன் அது அவங்களோட ரைட்ஸ். அது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றது அதை நான் சொல்லவே முடியாது. இந்த ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி அவங்களை அங்கீகரித்து தான் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தோன்ற ரிவ்யூஸ் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு இந்த காமெடி ஒர்க் ஆச்சு, இந்த இடம் எனக்கு ஒர்க் ஆகலை, இந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆச்சு, அந்த சென்டிமெண்ட் எனக்கு கிரிஞ்சாக தெரிஞ்சிச்சுன்றது அவங்களோட ஒப்பீனியன். அது அவங்களோட ரிவ்யூஸை நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் எத்தனை % இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் தென் ஆடியன்ஸ் அதையும் பார்க்குறாங்க, படத்தையும் பார்க்குறாங்க. படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது அந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூவர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அந்த ஆடியன்ஸ்க்கு படம் பிடிக்காமல் போயிடுமானா கிடையாது. ஸோ அவங்களுக்கு இவங்க பிடிக்கலன்னு சொன்னது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ரிவ்யூவில் சூப்பராக இருக்குன்னு சொன்னது ஆடியன்ஸ்க்கு பிடிக்காமல் போயிருந்துருக்கலாம். ஸோ இது சப்ஜெக்டிவ் தான் இது. அண்ட் அதே மாதிரி ஒரு படம் நம்ம எடுக்கும்போது நிறைய சீன்ஸ் ரொம்ப ரசித்து எடுத்திருப்போம். பட் ஒரு சில காரணத்தினால எடிட்டிங்கில் அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி இதில் நீங்கள் எடுத்த ஒரு சீன் எனக்கு இதை வேண்டான்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த சீன்ஸு? ஆக்சுவலாக நாங்கள் அப்படி எடிட்டில் பெருசாக எதுவுமே தூக்கவே இல்லை. எக்ஸாக்டாக என்ன ஷூட் பண்ணோமோ அதை தான் எடிட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஷூட் பண்ண டேஸே பார்த்திங்கன்னா 32 டேஸில் படம் முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக 32 டேஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சாங் மட்டும் ஒரு நாள் தனியாக ஷூட் பண்ணோம். ஸோ 33 டேஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஒரு சாங்கையும் சேர்த்து தான் ப்ரோமோ சாங் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ 33 டேஸ்னால் அந்த 33 டேஸுமே எக்ஸாக்டாக என்ன வரப்போகுதுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்தது. அதை ஷூட் பண்ணோம். எக்ஸாக்டாக அதே தான் இப்போது நீங்கள் பார்த்த படத்துலையும் இருக்குது. எனக்கு என்னென்னா இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக 2 கிளைமேக்ஸ் இருந்தது. ஸோ ஆல்டர்னேட்டாக நான் இன்னொரு கிளைமேக்ஸ் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தேன். அது எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது, யுவன் சாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரியோனாக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா அதை ஷூட் பண்ணிவிடுவோம், எடிட்டபிளில் போய் டிசைட் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. யுவன் சார் என்ன சொன்னால், நீங்கள் 2த்தையுமே ஷூட் பண்ணுங்கள், நம்ம எடிட்டில் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதுதான் யுவன் சார் சொன்னது. பட் தென் நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது வேறு ஒரு சில காரணங்களால் எங்களால் அந்த இன்னொரு கிளைமேக்ஸை ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் தென் சில நேரங்களில் நமக்கு தோணலை, ஒருவேளை அதையும் எடுத்து பார்த்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இந்த கதைக்கான கிளைமேக்ஸ். இதுக்கப்புறம் திரும்ப வேறு எந்த கதைக்கு அந்த சீன் பொருந்தும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதை எடுத்து பார்த்து அதை நான் யூஸே பண்ணலாட்டி கூட எடுத்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். பட் தென் அது பண்ண முடியல. அண்ட் சார் முதல் படம் வந்துட்டு ஒரு லவ் அந்த மாதிரி ஜானரில் போயிட்டீங்க. ஸோ உங்களோட அடுத்த ஜானர் வந்து எதுவாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எக்ஸாக்டாக அதுதான் அடுத்த படமாக வருமா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. ஆனால் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு ஜானர் தான் டச் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. சார் இப்போ டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற படத்தில் வந்து கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சீனில் வந்திருக்கீங்களா? இல்லை, நான் ஒரு ஃப்ரேமில் கூட வரல. அடுத்த படத்தில் பார்க்கலாமா? நான் ஃபுல் டென்ஸ்டாக ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை, எனக்கு நான் கேமரா முன்னாடி கொஞ்சம் ரொம்ப நர்வஸ் ஆகிடுவேன். நமக்கு கேமரா பின்னாடி ஒர்க் பண்ணுறது தான் கம்ஃபர்டபுள். அண்ட் சார் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரிவ்யூ சொன்னவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு நான் லீனியராக இருக்குது, ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிவ்யூக்கு உங்களோட பதில் என்ன? ஆமாம், அது 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் வந்து இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அது ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ட்டு. பட் அது டெலிபரேட்டாக பண்ணது தான். அது ஆன் பேப்பர்ஸ் அது டெலிபரேட்டாக பண்ணது. ஏன்னா இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தின்னான லைன். ஜென்ரலாக லவ் ஸ்டோரிஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்ததுலேருந்து அவங்க எப்படியெல்லாம் காதலிச்சாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது, அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது ஒருத்தரோட லைஃபே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்வீட் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் வாசுவும் மனு அவங்களோட ஒரு நாள் சம்பவம் தான், வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாள் சம்பவம் தான் இதோட ஹோல் ஸ்டோரியே.
ஸோ இந்த ஹோல் ஸ்டோரியில் உங்களுக்கு வாசு யாருன்னு தெரியணும், மனு யாருன்னு தெரியணும், இவங்க எப்படியெல்லாம் காதலிச்சாங்க, ஏன் பிரிஞ்சாங்கன்றது புரியணும். எல்லாத்துக்கும் மேலே அந்த பொண்ணால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அவங்க கையில் ஃபோன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன ஆச்சு? ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொல்லணும்னும் போது இது லீனியராக சொன்னோன்னா இது ரொம்ப யூஸ்வலாக போயிருந்திருக்கும். ஸோ இந்த தின்னான லைனை நம்ம லீனியராக சொல்லியிருந்தோம்னா ரொம்ப யூஸ்வலாக போயிருந்திருக்கும். மேபி அது ஒர்க் ஆகிருக்குமான்னு கூட தெரியல. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக இதை நான் லீனியராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2-3 டைம் லைன் வச்சு ஒர்க் பண்ணது. ஸோ ஆஸ் யூஷுவலாக மாறிடும், பார்த்தாங்க பழகுனாங்க இப்படி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருந்தது. நாங்கள் தியேட்டர் விசிட் போன போதும் சரி, எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் தியேட்டர் விசிட் போன போதெல்லாம் வந்து ஒரு அதான் யங்ஸ்டர்ஸ் இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வயசான ஒருத்தர் சொல்லியிருந்தார், எனக்கு அந்த முன்னாடி பின்னாடி போனது ஒரு மாதிரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படம் முடிச்சு நான் போட்டு காட்டும்போது கூட அவங்க படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் அது கனெக்ட் ஆன விதமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, ஓகே இப்போ நமக்கு ஒர்க் ஆகுது, நம்மளை சுற்றி இருக்க சர்க்கிளுக்கு ஒர்க் ஆகுது, பட் ஆடியன்ஸ்க்கு இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் மெஜாரிட்டி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லும்போது என்ன நம்ம தான் ஆடியன்ஸில், ஸோ மெஜாரிட்டி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றியான ஏதாவது அப்டேட்ஸ் எங்களுக்கு கொடுக்கலாம்ல? இல்லை, அதுதான் அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து தான். ஓகே, பட் கமிட் ஆயாச்சு. யா, ஓகே ஃபைன் சார். ஹீரோ அந்த மாதிரி எந்த ஒரு எல்லாமே ப்ரொடக்ஷன்ல எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருந்து. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்வீட் ஆர்ட் படத்தோட நிறைய மெமரிஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு, அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் இதே மாதிரி சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஜெயா டிவி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸ்வீட் ஹார்ட் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க தியேட்டர்ஸில் இன்னும் படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு காலை மலர்ல வந்த எல்லா செக்மெண்ட்டையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அடுத்து ஒரு சூப்பரான காலை மலர்ல மறுபடியும் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from Tara and ரம்யா. Thank you so much. Bye.